Welcome to UPSC Vinod. Coming up with a massive prediction for 2026 mains. See, with respect to internal security, in this video, we are going to discuss all the expected and important questions for UPSC mains 2026 for paper 3 in the topic of internal security. See, first question. So, space has emerged as a new domain of strategic competition. See, question நல்லா பாருங்க. Space has emerged as a new domain of strategic competition. Examine the challenges posed by weaponization of outer space. Examine the challenges posed by weaponization of outer space and suggest the measures for India to safeguard its space asset. See, ரொம்ப எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச விஷயம், இந்தியா வந்து ஸ்பேஸ்ல ஓரளவு டாமினன்ட் பிளேயர் தான். With respect to other countries, India is a considerable dominant player in the space. கண்டிப்பா எல்லா வருஷமும் நம்ம வந்து n நம்பர் ஆஃப் சேட்டலைட்ஸ் நம்ம லான்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நாளாவே இது வந்து டாக்ஸ்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ மிஷன் சக்தி, ஆன்டி சேட்டலைட் மிஷன்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் ரிலேட்டடான இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ். இப்போ ஸ்பேஸ் ஹஸ் எமர்ஜ்ட் அஸ் நியூ டொமைன் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் காம்படிஷன். எஸ், இது வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாகவும், அது இப்போ ஸ்ட்ராட்டஜிக் ரொம்ப முக்கியமான ஒரு காம்படிஷன் அந்த கட்டத்தை வந்து நெருங்கிருச்சு. இதுல வெப்பனைசேஷன் ஆஃப் அவுட்டர் ஸ்பேஸ். ஸோ அவுட்டர் ஸ்பேஸை நம்ம வந்து அஃபென்ஸ்க்காக யூஸ் பண்றது, வெப்பனைஸ் பண்றது அண்ட் சஜஸ்ட் த மெஷர்ஸ். இந்தியாவோட ஸ்பேஸ் அசர்ட் இப்போ இன்கேஸ் நாளைக்கே ஒரு ஸ்பேஸ் வார் வருது அப்படின்னா பிட்வீன் டூ கண்ட்ரிஸ், அதுல இந்தியாவோட அசட்டை எப்படி சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் கேட்டிருக்காங்க. மெஷர்ஸ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க. சி, ஸ்பேஸ் வெப்பனைசேஷன். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன். So, space weaponization refers to development, deployment, and potential use of weapons in outer space. Development, deployment, and potential use of weapons in outer space or from Earth that can target the object in the space. ரொம்ப சிம்பிள். ஸோ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை அட்டாக் பண்றதுக்கு உண்டான ஒரு கான்செப்ட் தான் ஸ்பேஸ் வெப்பனைசேஷன். அது எர்த்ல இருந்தும் நீங்க அட்டாக் பண்ணலாம், ஸ்பேஸ்ல இருந்தும் நீங்க அட்டாக் பண்ணலாம். Development, deployment, and potential use of weapons in outer space, particularly use the word outer space from the earth, that can target objects in the space or on earth or in atmosphere. So that can target. So அதோட டார்கெட் எங்க இருக்கலாம்? ஸ்பேஸ்ல இருக்கலாம், எர்த்ல இருக்கலாம், ஆர் அட்மாஸ்பியர்ல கூட இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் அப்படிங்கிறது. Space weaponization refers to development, deployment, and potential use of weapons in outer space. So, development, deployment, and potential use of weapons in outer space are from Earth that can target the object in the space, or on the Earth, okay, or in the atmosphere. Totally. ஸோ ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னாலே, அட்டாக் பண்றீங்க அப்படின்னாலே, இட் இஸ் லைக் வெப்பனைசேஷன் ஆஃப் த ஸ்பேஸ். இட் இன்வால்வ்ஸ் both offensive and defensive system. Both offensive and defensive system. That means safeguard system and attacking system. See, anti-satellite weapons, space-based missile defense system, direct energy weapons, laser particle beams, kinetic kill vehicle and cyber tools targeting the space assets. So these are all the systems which has been involved in attacking the space. That means weaponization of the space. What are all the key characteristics? Target includes satellites. So வெப்பனைசேஷன் ஆஃப் த ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை டார்கெட் பண்றது, அட்டாக் பண்றது. அப்போ ஸ்பேஸ்ல என்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும்? சேட்டலைட். ஸோ மிலிட்ரி சேட்டலைட் அண்ட் சிவிலியன் சேட்டலைட்ஸ். ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ், யூ நோ தட் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். ஸோ இந்தியா ஆல்சோ பில்டிங் த ஸ்பேஸ் ஸ்டேஷன். அண்ட் ballistic missiles. And it blurs the line between military and civil space technology. See, this weaponization of the space blurs. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கிளியரா ஒரு சில சேட்டலைட்ஸ் எல்லாம் மிலிட்ரி பர்பஸ்க்காகவும், மேக்ஸிமம் சேட்டலைட்ஸ் எல்லாம் சிவிலியன் பர்பஸ்க்காகவும் தான் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருப்போம். பட் இப்போ இந்த வெப்பனைசேஷன் ஆஃப் த ஸ்பேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லைன் வந்து பிளர் பண்ணி விடுது. ஸோ அப்போ நவ் தர் இஸ், அதாவது டியூவல் யூஸ் ஆஃப் சேட்டலைட். சேம் சேட்டலைட் கேன் பி யூஸ்ட் ஃபார் மிலிட்ரி பர்பஸ், சேம் சேட்டலைட்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் சிவிலியன் பர்பஸ் ஆல்சோ. ஸோ
increase the risk of space debris. Once in the weaponization of the space மெட்டீரியலைஸ் ஆகிட்ட அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அட்டாக் பண்றது மூலயமா என்ன ஆகும், ஸ்பேஸ் டெப்ரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கெய்ஸ்லர் சிண்ட்ரோம்ஸ், எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் கெய்ஸ்லர் சிண்ட்ரோம்ஸ். ஓகே, affecting the global satellite operation. What are the key characteristics of weaponization of the space? Targeting the satellites blurs the line between military and civil space technologies, increase the risk of space debris. Forms of space weaponization. Space weaponization ஓட ஃபார்ம்ஸ் என்ன? So there are ground-based ASAT weapons, anti-satellite weapons, ground-based, that is missile that destroys the satellites. Co-orbital weapons, satellite designed to disable or destroy the satellites. Ultimate aim is ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸை நீங்க வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். அதுதான் ஸ்பேஸ் வெப்பனைசேஷன். கிரவுண்ட் பேஸ்ட்ல, கோஆர்பிட்டால் பேஸ்ட்ல, ஸ்பேஸ் பேஸ்ட் மிசைல்ஸ், interceptors for the missile defense. Electronic and cyber warfare targeting the satellite system. Laser weapon can blind or disable the sensors of the satellites. See, these are and all weapons. Weapons are used in space to counter or else attack the other space objects. Ground-based anti-satellite weapons, co-orbital weapons, space-based missile interceptors, electronic and cyber warfare, laser weapons. கேஸ் ஸ்டடிஸ். ஸோ இப்போ நம்ம கொஷின் என்ன அப்படின்னா, ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் ஹஸ் எமர்ஜ்ட் அஸ் நியூ டொமைன் இன் ஸ்ட்ராட்டஜி காம்படிஷன். எக்ஸாமின் த சேலஞ்சஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பேஸ் வெப்பனைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத சொல்லியாச்சு, அதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ அதோட கேஸ் ஸ்டடி சொல்ல போகிறோம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ USA in Strategic Defense Initiative in 1980s, it proposed a space-based missile defense system nicknamed Star Wars to intercept the Soviet nuclear missile. You know that இந்த ஸ்பேஸ் வார் அப்படிங்கிறதுக்கு உண்டான முன்னோடியே யார் அப்படின்னா சோவியத் அண்ட் USA. இது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவங்களோட விஷயம் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி இது கன்செப்ஷனலைஸ் ஆகுது அப்படின்னா, யுஎஸ்ஏவோட ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ் மூலயமா. ஸோ இது வந்து ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லி நிக்நேம் பண்ணியிருக்காங்க. சோவியத் நியூக்ளியர் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ஸ்ட்ராட்டஜிக் டிஃபென்ஸ் இனிஷியேட்டிவ். ஒன் ஆஃப் தி earliest large scale attempt to militarize the space, highlights the weaponization potential of the space. USA's X-37B orbital test vehicle, a reusable unmanned space plane operated by USA Space Force, it is truly capabilities remaining classified. ஸோ இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சஸ்பெக்டட் டு பி a platform for testing space-based military technology. ஸோ ஆக்சுவலாக இந்த டெஸ்ட் வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்-பேஸ்ட் மிலிட்ரி டெக்னாலஜி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வெஹிக்கலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாஸ் காஸ்மோஸ் 250, 2542 and 2543 in 2019. Russian satellite maneuvered closing to USA spy satellite, later released as sub-satellite. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை சேட்டலைட்டை கவுண்டர் பண்ணுறதுக்காக யூஎஸ்ஏவோட ஸ்பை சேட்டலைட்டை கவுண்டர் பண்ணுறதுக்காக ரஷ்யாவோட ஒரு சேட்டலைட் மிஷன் interprets as possible anti-satellite system or surveillance probe, blurring the line between peaceful and military activities. See, this is clearly blurring the line between civilians and military activities. Now, coming to the China's 2007 ASAT test. So, China destroying its own weather satellites. See, China destroying its own weather satellites using ground-based missiles demonstrated Chinese anti-satellites capabilities and creates over 3,000 pieces of long-lasting space debris. இப்போ இவங்க வந்து அட்டாக்கே பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் அட்டாக் கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் சிஸ்டத்தை பிளேஸ் பண்றாங்க. பட் 2007 வந்து என்ன ஆகுது, சைனா வந்து அவங்களோட ஓன் சேட்டலைட் சிஸ்டத்தையே டெஸ்ட்ராய் பண்றதுக்காக ஏசாட் டெஸ்ட் வந்து நடத்துறாங்க. இது மூலயமா டெப்ரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதே தான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 2019 மிஷன் சக்தின்னு சொல்றாங்க. சக்தின்றது மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ நாம வந்து ஒரு லோ ஆர்பிட்டால் சேட்டலைட்டை நம்மளே பிளேஸ் பண்ணிட்டு அதை நாமளே டெஸ்ட்ராய் பண்றது, இது மூலியமாகவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெப்ரிஸ் வந்து கிரியேட் ஆச்சு. அது அண்ட் ஆல்சோ இந்தியா பிகம் 4th country after USS Russia China to achieve this. Okay, so see, this is very much important. Iran Noor military satellites. Iran launches first military satellites into orbit using military's IRGC rockets. Raised regional security concern, especially for Israel, USA. North Korea satellite launches. So, Kawan Jim Song series.
North Korea claims that its satellite launches are peaceful, but many suspects that they are ballistic missile test. Dual use. So again, இங்கேயும் அந்த blurring of line வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. Dual use technology raises the concern over weaponization. Okay. Israel's off resonance satellites, a series of Israel satellites providing high resolution imageries for defense purposes. Use of strategic surveillance in West Asia, demonstrating military role of space asset. சி இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். நம்ம இதில் கேஸ் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 2 or 3 எழுதுனாலே போதும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னது, இதுதான் முக்கியம். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்: ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி அட்வான்சஸ், எனேபிளிங் ரியல் டைம் சர்வேலன்ஸ், நேவிகேஷன், மிசைல் கைடன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி அட்வான்ஸ் நமக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கிடைக்கும். நமக்கு வந்து இந்த வெப்பனைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ரியல் டைம் சர்வேலன்ஸ், நேவிகேஷன், மிசைல் கைடன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஹெட்டாக கொண்டு போகும். யூஎஸ்ஏ யூசஸ் சேட்டலைட்ஸ் இன் ஈராக் வார் 2003. ஃபோர்ஸ் மல்டிப்ளையர்ஸ். சி enhances the coordination in the ground, naval and air force using C4ISR, command, control, communication, computer, intelligence, surveillance, reconnaissance. See, ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ் கிடைக்கும். ஸ்பேஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸை வந்து நீங்கள் வார்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேட்டலைட்ஸை பிளேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராகவே கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் வாரில் அட்வான்ஸ் ஆகலாம். national deterrence and prestige, demonstrating advanced technology and defense capabilities. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ரென்த் ஒரு இப்போ மிஷன் சக்தி மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோம், ஸ்பேஸில் கூட வி ஆர் ஏபிள் டு கிராக். இப்போ ஸ்பேஸ்லையும் எங்களுக்கு வந்து இப்போ யாராவது ஆப்போனன்ட் இருக்காங்க அப்படின்னா வி ஆர் தேர், வி வில் கிராக் தெம். அதை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிஷன் சக்தி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அந்த சேட்டலைட்டை பிளாஸ்ட் பண்ணிடுவோம். இஃப் எனி சேட்டலைட்ஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் அஸ் அப்படின்னா இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நேஷனல் டிட்டரன்ஸ். ஸ்பேஸ் அசட் ப்ரொடெக்ஷன்ஸ் ஹெல்ப்ஸ் டிஃபென்ஸ் சேட்டலைட்ஸ் கிரிட்டிக்கல் டு மிலிட்ரி அண்ட் சிவிலியன் யூஸ். ஸோ ஸ்பேஸ் அசட் ப்ரொடெக்ஷன், நம்மளோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்பேஸ் சேட்டலைட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட், கவுண்டரிங் டு எமர்ஜிங் த்ரெட்ஸ், neutralizing the threats like cyber attacks, jamming or hostile satellites, counter to emerging threats. So future வரக்கூடிய threats கவுண்டர் பண்றதுக்கும் இந்த weaponization of the space வந்து யூஸ் ஆகும். So Russia's Cosmos 2533 shadowed the USA satellite. Dual use technology leverage enhances the civil military synergy in space technology, increases the efficiency and strategic depth. Diplomatic and geopolitical tool, countries with space military power influences global treaties. Countries with space military power influences global treaties and negotiates. ஸோ டிப்ளமேட்டிக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் த சேஞ்சஸ் இன் தி, ஸோ இப்போ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிலிட்ரி அட்வான்சஸ், மல்டிப்ளையர்ஸ், நேஷனல் டிட்டரன்ஸ், ஸ்பேஸ் அசட் ப்ரொடெக்ஷன், கவுண்டர் டு எமர்ஜிங் த்ரெட்ஸ், டியூவல் யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி லிவரேஜ், டிப்ளமேட்டிக் அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், வாட் ஆர் ஆல் த சேலஞ்சஸ் ஃபார் ஸ்பேஸ் வெப்பனைசேஷன்? ஃபர்ஸ்ட், லீகல் அண்ட் ரெகுலேட்டரி. சி இப்போ வரையுமே ஸ்பேஸை பொறுத்தவரை அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி 1967 தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மீன்ஸ் இன்னைக்கு வரையுமே இது வந்து இட் டசன்ட் டாக்ஸ் ப்ராப்பர்லி அபவுட் தி ப்ரெசன்ட் இஷ்யூஸ். ஸோ அதுவும் அவுடேட்டட் இது. Security and stability triggers an arm race in space, increasing the risk of preemptive strikes and strategic instability. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஸ்பேஸ் டெப்ரிஸ், ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆன்டி சேட்டலைட் டெஸ்டர்ஸ் அண்ட் கொலிஷன்ஸ் கிரியேட்ஸ் லாங் லாஸ்டிங் டெப்ரிஸ். ஸோ ஆல்ரெடி சைனாவும் இந்தியாவும் நிறைய லாங் லாஸ்டிங் டெப்ரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்டிங் இஷ்யூஸ், டிஃபிகல்ட் டு ட்ரேஸ் ப்ரூவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி அட்டாக்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன செஞ்சா, ஸ்பேஸ் வார்ஃபேருங்கிறத அங்கே போய் நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் காம்ப்ளெக்சிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சிவில் மிலிட்ரி ஓவர்லாப், டியூவல் யூஸ் நேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி மேக்ஸ் இட் டிஃபிகல்ட் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் பீஸ்ஃபுல் அண்ட் மிலிட்ரி ஆக்டிவிட்டீஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூ கான் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சிவில் அண்ட் மிலிட்ரிஸ். எக்கனாமிக் காஸ்ட் கண்டிப்பாக ஸ்பேஸ் அப்படின்னாலே ஹை காஸ்ட் தான். அதில் இப்போ இந்த ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம மிலிட்ரைசேஷன் ஓவர் தி பார்டர்ஸ்லேயே நம்ம எக்கச்சக்கமாக நம்மளோட பட்ஜெட் செலவாகுது. இன்னும் நீங்கள் ஸ்பேஸை வெப்பனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவாகும்.
ஸோ டெக்னாலஜி டிபெண்டன்சி, ஹை காஸ்ட் டெவலப்பிங், லான்ச்சிங் அண்ட் செக்யூரிட்டி மிலிட்டரி ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் burdens the developing nations. Technological dependency, over reliance on satellite creates vulnerability. Failure and attack can happen, cripple defense system, கேன் கிரிப்பிள் த டிஃபென்ஸ் சிஸ்டம். டிஃபென்ஸ் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கும் ஓவர் டிபெண்டன்சி ஆன் டெக்னாலஜி இருந்தால். லேக் ஆஃப் குளோபல் கன்சென்சஸ், ஆமாம் கண்டிப்பாக. அதாவது இப்போ இன்னைக்கு ஸ்டேட்டஸில் என்ன தேவைப்படும் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டேட்டஸில் என்ன தேவைப்படும், யூ ஷுட் கிவ் லேக் ஆஃப் குளோபல் கன்சென்சஸ். இப்போ யூஎன் மாதிரி ஆர்கன்ஸே ஃபெயில் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காமனான ஒரு 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 பிளாட்ஃபார்ம் இல்லை இதை பற்றி பேசுறதுக்கு. ஸோ டைவர்ஜன்ஸ் அமாங் தி ஸ்பேஸ் கிராஃப்டிங் நேஷன்ஸ் ப்ரிவென்ட்ஸ் எஃபெக்டிவ் ரெகுலேஷன்ஸ், ஒரு ப்ராப்பரான ரெகுலேஷன்ஸ் இல்லை, நார்ம்ஸ் ஃபார் பிஹேவியர். ஸோ இது லேக் ஆஃப் குளோபல் கன்சென்சஸ். வே ஃபார்வர்ட் ஃபார் ரெஸ்பான்சிபிள் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் என்ன பண்ணலாம்? இன்டர்நேஷ்னல் லீகல் ரிஃபார்ம்ஸ், கண்டிப்பாக அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டியை நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். ஸோ ப்ரமோட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ், கண்டிப்பாக கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் கொண்டு வரணும். டேட்டா ஷேரிங், ப்ரியர் நோட்டி, எப்படி அதை கொண்டு வரலாம்? எல்லா கண்ட்ரீஸும் ஒன்றா சேர்ந்து டேட்டா ஷேர் பண்ணணும். நாங்கள் என்னென்ன சேட்டலைட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், சிவிலியன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற சேட்டலைட்ஸை டேட்டா ஷேர் பண்ணணும். ஸோ அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் லான்ச்சஸ், இதை இப்போ லான்ச் பண்ண போகிறோம்னு முன்னாடி நோட்டிஃபை பண்ணணும். வாலண்டியர் நார்ம்ஸ் டு ரெடியூஸ் தி மிஸ்ட்ரஸ்ட் அமங் த நேஷன், வாலண்டியராக அவங்கவுங்களே முன் வந்து இந்த ட்ரஸ்ட்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ மிஸ்ட்ரஸ்ட்டை வந்து குறைக்கணும். நெக்ஸ்ட், கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் ஸ்பேஸ், சப்போர்ட் யூஎன் லெட் மல்டிலேட்ரல் ஸ்பேஸ் கோட். ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி வந்து என்ன ஆயிடுச்சு, அவுடேட் ஆயிடுச்சு. அதனால சப்போர்ட் டு யூஎன் லெட் ஆர் மல்டிலேட்ரல் ஸ்பேஸ் கோட் ஃபார் கண்டக்டிங் அவுட்லைன் பீஸ்ஃபுல் ஸ்பேஸ் பிஹேவியர். ஸோ ஸ்பேஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரணும், டெப்ரிஸ் மிட்டிகேஷன் ப்ரோட்டோகால் கொண்டு வரணும், நேஷனல் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் பாலிசிஸ் கொண்டு வரணும், பப்ளிக் பிரைவேட் கொலாபரேஷன் கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்பேஸ் செக்யூரிட்டிஸ், பீஸ்ஃபுல் யூஸ் ஆஃப் ப்ரமோஷன்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணணும். ஸோ லைக் ஸ்பேஸ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும். டெவலப்பிங் இன்டர்நேஷனல் மெக்கானிசம், ஒரு மெக்கானிசத்தை வந்து கொண்டு வரணும். டெப்ரிஸ் மிட்டிகேஷன் ப்ரோட்டோகால், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி சேட்டலைட் மிஷன்ஸ் டெஸ்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஒரு குளோபல் ரூல்ஸ் படி நீங்கள் என்ன டெப்ரிஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அதை கண்டிப்பாக நீங்களே வந்து என்ன பண்ணணும், கலெக்ட் பண்ணணும். ஸ்பேஸில் வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும். நேஷனல் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் பாலிசிஸ், ஒரு பாலிசி ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் லைக் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பப்ளிக் செக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசைலண்ட் அண்ட் செக்யூர் ஸ்பேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ். அப்போது அந்த ஸ்பேஸ் வெப்பனைசேஷன் ரிலேட்டடான கொஷினுக்கு ஒரு 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 டீட்டெயில்டான ஆன்சராக இருக்கும். இதில் மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாலே கண்டிப்பாக யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியில் நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.